கழிச்சு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். இது வந்து நட்ஸ் பார், இது வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பார், ஹெல்தி ஒரு ஸ்நாக் மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம பார்க்குறது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நட்ஸ், கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸும் வால்நட்ஸும் போட்டிருக்கேன். அப்புறம் ரேசின்ஸ் வேணால் நீங்கள் கருப்பு திராட்சை இல்லைனா கோல்டன் திராட்சை கூட போட்டுக்கலாம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் போட்டுருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதுதான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுருக்கேன். அப்புறம் இது வந்து எள்ளு, இது வந்து சியா சீட்ஸோ. அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ நான் கிறிஸ்பினஸ்க்கோசரம் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ், இது வந்து ஓட்ஸ். கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆல்மோஸ்ட் 1 கப் இருக்குது. ஓட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் இது வந்து எள்ளு நான் சேர்த்துன்னு இருக்கேன். நீங்கள் வந்து ஹாட் பாடியாக இருந்ததுனாக்கா நீங்கள் பார்த்து பெரியவாள்கிட்ட கேட்டு யூ கேன் ரெடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் எள்ளு. பட் எள்ளு ஆல்சோ ரொம்ப ஃபைபர் கண்டென்ட், கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி எள்ளில். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐம் ஆடிங் இதெல்லாம் நட்ஸு, சீட்ஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பைண்டிங் அண்ட் ஸ்வீட்னஸ்க்கோசரம் டேட்ஸ் வந்து அயர்ன் ரிச். ஸோ டேட்ஸ் கொஞ்சம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் வந்து நம்மளுக்கு நீங்கள் சேர்க்கலாம், இல்லைனா யூ கேன் இன்க்ரீஸ் த டேட்ஸ் குவான்டிட்டி அண்ட் ரெடியூஸ் வெல்லம். அது வந்து உங்களோட விருப்பத்துப்படி. நான் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ்லாம் குறைச்சி சுகர் ஃப்ரீ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு பைண்டிங்க்கு ஒன்று தேவை. ஸோ நான் வெல்லம் கொஞ்சம் 1/4 கப் 1/4 கப் சேர்த்துன்னு இருக்கேன். வெல்லம் வந்து நம்ம மெல்ட் பண்ணி அதை ஒரு லைட்டாக பாகு கன்சிஸ்டன்சி கொண்டு இது எல்லாத்தையும் நம்ம பைண்ட் பண்ணுறதுக்கு இது 2 தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நான் அப்புறம் ஃபர்தர் சொல்கிறேன். நம்ம வந்து நட்ஸை லைட்டாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ரொம்ப முழுசாக போடாமல் கொஞ்சம் லைட்டாக சாப் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரோக்கன் கேஷ்யூஸ் தான், பிரச்சனை இல்லை. டேட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அலாங் வித் இது நம்ம வெல்லத்தோடு சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை திக்கன் பண்ணி அதுக்கப்புறம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம பார் கன்சிஸ்டன்சியில். அடுத்த ப்ரிப்பிங் என்னென்னா, ஒரு கேன் நான் டின் எடுத்துட்டுருக்கேன். கேக் டின் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். அந்த கேக் டின்னில் வந்து ஒரு A4 பேப்பரோ இல்லைனா பட்டர் பேப்பரோ உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா அதை உள்ளே இப்படி வச்சு வெளியே வர மாதிரி கொஞ்சம் இப்படி எடுக்கிறச்சு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வெளியே வர மாதிரி இந்த மாதிரி லைன் பண்ணி வச்சுட்டு யூ ஹேவ் டு ஆயில் இட். பட்டர் பேப்பர்னால் ஆயில் பண்ண தேவையில்லை. பட் இல்லை நார்மல் பேப்பர்னால் அதை நல்லா நீட்டாக க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணிடலாம். கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸும் வால்நட்ஸும் போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட் நம்ம சும்மா அந்த நவுத்து போயிருக்கும்ல லைட்டாக, அந்த நவுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிறதுக்கு நம்ம லைட்டாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரெட் ஆக்கணும் இதெல்லாம் ஆக்கணும்னு எல்லாம் இல்லை. ஜஸ்ட் தொட்டு பார்த்தோன்னா இட் ஷுட் பி ஹாட். நல்லா ஹாட்டாக இருந்ததுன்னா அது போதும். இது பாருங்கள், லைட் ரெட்டிஷ் ஆனால் கூட பரவாயில்ல. பட் இந்த நட்ஸ் வந்து நவுக்காமல் கொஞ்சம் டக்குன்னு உடையிற மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாய்ஸ்சர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளு தெரியும் நம்மளுக்கெல்லாம், நல்லா படன்னு வெடிச்சதுக்கப்புறம் எடுத்து அதை போட்டுக்கலாம். எள்ளு பாருங்கள் லைட் ரெட்டிஷ் ஆகிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். அது கூட இதே மாதிரி தான் வெடிக்கும், எள்ளு மாதிரி தான். ஆக்சுவலி இன்னும் நிறைய வெடிக்கும். ஸோ அது கூட வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நிறையவே வெடிக்கும். ஸோ நீங்கள் இப்படி பேனை ஆட்டினீங்கன்னா யூ கேன் சேவ் சம் சீட்ஸ் கொஞ்சம், இல்லைன்னா எல்லாமே டேபிள் இது மேலே போயிடும், ஸ்டவ் மேலே. ஓகே, தட்ஸ் இனஃப். போதும். பயங்கரமாக வெடிக்கும் அது. அப்புறம் சியா கூட வெடிக்கும். பட் சியா வந்து சின்ன சீட்ஸ்னால நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, கருகி போயிடும் சீக்கிரமாக. ஸோ லைட் ரோஸ்ட் பண்ணினா போதும். இது பம்கின் சீட்ஸ் ஆல்ரெடி ரோஸ்டட், அதனால நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். லைட்லி சால்ட்டட் ஆல்சோ நல்லது தான், நம்மளுக்கு பாரில் சால்ட் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே, சியா சீட்ஸ் டன். இப்போ ஓட்ஸும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட் ரெட்டிஷ் ஆனதா, அப்போ தான் கிறிஸ்பினஸ் வரும் நம்மளுக்கு நல்லா. ஆச்சு, இது லைட் ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர். லாஸ்ட் வந்து இந்த ரைஸ், இந்த ஓட்ஸ், நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் அது கூட நவுக்க சான்சஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் கிறிஸ்பி ஆயிடும். அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை.
லைட்டாக சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேன் வச்சுட்டு அந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சோமோ அந்த தண்ணியோட சேர்த்து நான் அரைச்சின்னு இருக்கேன். அது வந்து நீங்கள் மையாக அரைக்க தேவையில்ல, குட்டி குட்டி சங்க்ஸ் இருந்தால் தப்பு கிடையாது. இட் வில் கம் இன் த மவுத், நல்லாயிருக்கும். நான் ரேசன்ஸ் இல்லை என்கிட்ட, ஸோ நான் ரேசன்ஸ் போடல. ரேசன்ஸ்னால் அந்த கிஷ்மிஷ், அந்த திராட்சை, அது நான் போடல. அது இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும், ஆக்சுவலி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கலர் வைஸ், ப்ளஸ் கலர் வைஸ் அதுவும் நல்லாயிருக்கும். பட் அது இல்லைங்கிறதுனால இந்த குட்டி டேட் சங்க்ஸ் வந்தால் கூட தப்பு கிடையாது. ஸோ நான் அந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிட்டேன் டேட்ஸை. அரைச்சிட்டு நான் பேனில் ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த வெல்லம், இந்த 1/4 கப் வெல்லம் எடுத்துருந்தோம் இல்லையா அது, அப்புறம் அந்த மிக்ஸி அலம்பின கொஞ்சம் தண்ணி. ரொம்ப தண்ணி தேவைப்படாது, பிகாஸ் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சணுன்னா ஏதோ பயந்துடாதீங்க. இட் இஸ் லைக் அது கொஞ்சம் திக்கன் பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். அது வந்து நம்ம எல்லாத்தையும் டேட்ஸ் எல்லாத்தையும் பைண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கோசரம் நம்ம அதை கொஞ்சம் திக்கன் பண்ணுறோம். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திக்கன் பண்ணிக்கலாம். நான் காட்டுறேன். இதெல்லாம் நல்லா திக்காகி உங்களுக்கு வந்து ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும். கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. அந்த பாகெல்லாம் மெல்ட் ஆகிட்டு இட்ஸ் பிகம் திக். பட் அந்த குட்டி டேட்ஸ் சங்க்ஸ் இருக்கும், பட் பரவாயில்ல. இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சு உங்களுக்கு வந்து இன்னும் திக்காகும், இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பன்னீர் கோழி, நட்ஸ் அண்ட் இது சீட்ஸ் அதெல்லாம் அந்த மிக்ஸில் நம்ம போட்டு உடனே கோட் பண்ணி அந்த ட்ரேயில் போட்டு நல்லா செட் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்கானும், அது இவ்வளோ ஈஸியாக ஃபால் ஆகக்கூடாது, கொஞ்சம் திக்கானும். இது மீடியம் ஹீட்டில் நம்ம கலரிண்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் வெனிலா ஃப்ளேவரிங் போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஹனி யூ ஷுட் நாட் ஹீட். ஆயுர்வேதிக் இதுபடி ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ டைரெக்டாக அந்த இதில் போடுறச்சு கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் இப்போ ஹனி ஆட் பண்ணதுனால இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும். நீங்கள் வேணும்னா வெனிலா ஃப்ளேவரிங் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா. அதர்வைஸ் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் என்னென்னா, அது பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது. பட் இஸ் இட் எனஃப்னு தெரியறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் இதை போடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இஸ் இட் டிசால்விங், அது அப்படி டிசால்வ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் இது பாருங்கள் டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ டிசால்வ் ஆகக்கூடாது, அப்படி உட்காரணும் அது. ஸோ டிசால்வ் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் சிம்மில் நீங்கள் கலரணும். நல்ல ஒரு மாதிரி நல்ல தேன் ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்க. தேன் ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா ஐ திங்க் ஆயிடுத்துன்னு அர்த்தம். பட் இன்னும் கொஞ்சம் ஆணும், இது டிசால்வ் ஆகுது, ஆகக்கூடாது. ஓகே, இது ஆயிடுச்சு பாருங்க, நல்ல திக்காக வந்திருக்கு, நல்ல திக்காக வந்திருக்கு. ஸோ இதை உடனே என்ன பண்ணணும்னா இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்ல யூனிஃபார்மாக. இதுக்கு பதிலாக இது வந்து நம்மளோட இந்தியன் வே. வெளியூர்லலாம் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்ரெடி அ திக்கனிங் ஏஜென்ட். ஸோ மேப்பிள் சிரப் ஹனி மட்டும் பண்ணால் பைண்ட் ஆகுமான்னு தெரில. பட் சம்டைம்ஸ் இது வந்து கிரனோலான்னு சொல்லிட்டு யூ கேன் ஹாவ் இட் ஆஸ் லைக் கிரனோலாவில் அப்படின்னு சொல்லிட்டு இது வெறும் இதை பைண்ட் பண்ணி பார் மாதிரி பண்ணாமல் வெறும்னு அப்படியே உதுத்து இதை மில்கில் போட்டுன்னு கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ தட் ஆல்சோ யூ கேன் ட்ரை. இன்கேஸ் இது பைண்ட் ஆகலை அப்படின்னா அதை அப்படியே உதுத்து நீங்கள் கார்த்தால் அப்படியே பாலில் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆல் த நட்ஸ் அண்ட் கிறிஸ்பீஸ் டுகெதர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா அது வந்து கெட்டியாயிரும் சீக்கிரமாக. இது ஃபாஸ்ட்டாக பண்ணி நம்ம அதை லைன் பண்ணலாம். நல்லா டைட்டாக அமுக்கணும். உங்களுக்கு பார்ஸ் மாதிரி வேணும்னா இது எவ்வளோ டைட்டாக அமுக்குறீங்களோ அப்போ தான் பார்ஸ் மாதிரி வரும். இந்த குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாம் நடுவில் போய் அந்த பெரிய சீட்ஸோட நடுவில் இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக பார்ஸ் மாதிரி வரும். ஸோ ஆக்சுவலி இதுக்கு ப்ரெஷர்னு ஒன்று வச்சுப்பாங்க ரெகுலராக கிரனோலா பண்ணுறவங்க. பட் நம்மள்கிட்ட ஸ்பேச்சுலா இருக்குது, இல்லைன்னா ஈரக்கை இருக்கவே இருக்குது நம்மள்கிட்ட. நல்லா அழுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் பண்ணி இப்போ ஒட்டிக்கும். ஸோ இதெல்லாம் சூடு லைட்டாக இருக்கிறச்சவே பண்ணணும், இல்லைன்னா அந்த சிரப் வந்து செட் ஆயிரும், அப்புறம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைட்டாக அமுக்கிக்கணும். கை வந்து ஈரம் பண்ணி பண்ணணும். லைட்டாக தண்ணி தொட்டுண்டு நல்லா அழுத்தணும்.
கார்னர்ஸ்லாம் நல்லா. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ½ an hour பிஃபோர் கட்டிங். நான் கட் பண்ணுறச்சு உங்களுக்கு காட்டுறேன். ½ an hour. லுக்ஸ் பியூட்டிஃபுல் ரைட். இவ்வளோ மல்டி கலர்ஸில் இருக்குது. பிளாக் ரேசன்ஸ் போட்டிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். பட் என்கிட்ட இல்லை. பட் யூ கேன் ஆட். நல்லாயிருக்கும், நடுவில் பைட்ஸ் மாதிரி ஸ்வீட்டாக வரும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ½ an hour கழிச்சு பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். இந்த டீமால்ட் பண்ணணும். அது என்ன இப்படி பேப்பரில் இருந்தால் ஈஸியாக டிமோல்ட் பண்ணலாம். அதனால தான் நான் பேப்பர் வெளியே வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். டிமோல்ட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னா. பாருங்க இவ்வளோ நீட்டாக வந்துச்சு. ஓகே, இப்போ இதை சாப்பிங் போர்டில் வச்சுடலாம். சாப் பண்ணுறச்சே இது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக சாப் பண்ண எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இது பாருங்க நீட்டாக இருக்குது பாருங்க. அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் பார்ஸாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பார்ஸ் பிடிக்கும், இந்த சைஸ் பார்ஸ் பிடிக்கும். இந்த சைஸ் பார்ஸில் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா டிப் இட் இன் சாக்லேட். நல்லா ஃபுல்லாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதை ஃபுல்லாக டிப் பண்ணிங்கன்னா நல்ல சாக்லேட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் வாட் இஸ் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் பார் ரெடி. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி தான். கொஞ்சம் வறக்கணும் எல்லாமே, மற்றபடி ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கண்டிப்பாக 30 minutesக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்து அதை கட் பண்ணணும். அப்புறம் தான் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டான பீசஸ் கிடைக்கும். ஓகே, இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நட்ஸு எல்லாமே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வெளியே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் பிகாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன். பட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு நல்ல எல்லாமே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.